திருச்சிற்றம்பலம். நம்ம சிவபித்தன் அறக்கட்டளையிலிருந்து அடியார் பெருமக்களுக்கு தேவைப்படுவோர்களுக்கு திருவாசக புத்தகத்தை கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அனுப்பி வைத்து கொண்டிருக்கின்றோம். புத்தகம் பாராயணம் செய்வதற்கு தகுந்தாற்போல இருக்கும், விளக்கத்துடன் அல்ல. இது பணம் கிடையாது, இது சேவை நோக்கத்தில் செய்யப்படுகின்ற ஒன்று. அடியேனுடைய மானசீக குருவான இலங்கை ஜெயராஜ் ஐயா ஒரு வீடியோவில் விண்ணப்பம் செய்திருந்தார். முடிஞ்ச அளவுக்கு எல்லார் வீட்டிலும் திருக்குறளும் திருவாசகமும் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று, அதன் பொருட்டு அடியேனுடைய மனதிலும் அது தோன்ற அடியேனால் இயன்றவரை இந்த சிவபித்தன் அறக்கட்டளையிலிருந்து இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 3 மாதங்களாக கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுவிட்டது. மீண்டும் தேவைப்படும் அடியார்களுக்கு அனுப்ப கடமைப்பட்டுள்ளோம். உங்களுக்கு தேவையெனில் சிவபித்தன் அறக்கட்டளையோட அந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் பதிவு செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு உங்களுடைய விலாசம் அதை சரிபார்ப்பு நடைபெற்ற பின்னர் அந்த புத்தகமானது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அடியேனுடைய சிறிய வேண்டுகோள் என்னன்னா, தவறான முகவரியை அதில் கொடுக்க வேண்டாம். அந்த முகவரி சரிபார்ப்பின் போதும் ஆம் என்று சொன்ன பிறகும் கூட புத்தகம் அனுப்பிய பிறகு அது மீண்டு வந்து விடுகிறது. அப்படி ஒரு நபர் அங்கு இல்லை என்று. அடியேனுடைய வருத்தம் என்னவென்றால், இதில் அடியேனுடைய பணம் மட்டும் அதில் இல்லை. அந்த அறக்கட்டளையிலே நிறைய அடியார் பெருமக்கள் தங்களால் இயன்ற அளவு மாதம் 10 ரூபாய் 5 ரூபாய் என்று அதற்கு அனுப்புகிறார்கள். அந்த நம்ம போஸ்ட் அனுப்புகிறோம் இல்லைங்களா, அதனுடைய அந்த காசில் அவங்களுடைய பங்கும் இருக்குது. இப்படி தவறான முகவரியினால் அந்த பணம் வீணாவதை அடியேன் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. காரணம், அவர்கள் கடினமாக உழைத்து அதன் பொருட்டு அவர்கள் அனுப்புகின்ற 1 ரூபாயாக இருந்தாலும் அது ரொம்ப உயர்ந்த விஷயம், நல்ல எண்ணத்திற்காக அனுப்பப்படுவது. ஆனால் நீங்கள் பதிந்து கொள்ளும் போதே சரியான முகவரியை கொடுத்து பதிந்து கொள்ளுங்கள். அந்த முகவரி சரிபார்ப்பு நடைபெறும் பொழுதும் கூட நீங்கள் அதை உறுதி செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து அடியார்களுடைய அந்த உழைப்பை மேன்மைப்படுத்துங்கள். சரியாக உங்கள் முகவரியை பதிவிட்டு சிவாய நம வேண்டுவோர்கள் நமது இணையதளத்திலே பதிவு